ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு கப் பாதாம் இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு கப் முந்திரி எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு கப் வால்நட் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. ஒரு கப் மக்கானா எடுத்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இல்லை பம்கின் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து அது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணி நல்லா குண்டு குண்டாக வந்ததும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. ஒரு கப் அத்திப்பழம், ஒரு கப் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி அதையும் இது போல் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் இருக்கணும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் நட்ஸ் ஆட் பண்ணிட்டு இது போல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் இது போல் கையை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பேரிச்சம்பழம், அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் 1/2 கப் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் நெய்யை ஹீட் பண்ணிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். இந்த நட்ஸ் பாலை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஈவினிங் கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து வரலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடல்ட்ஸுமே ட்ரை பண்ணலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.